அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ஷஷப்பு அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான கிராமத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் தன்னோட கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி போய் பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவருக்கு கேட்சியான கதைகள் எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த சமயத்துலதான் இவரோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து இவர் என்ன கத்துக்கிட்டார், இவர் எழுத போன கதையும் கண்டினியூ ஆச்சா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு வித்தியாசமான படமா இது உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அழகான வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு தோட்டத்துல நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும், அது எல்லாத்தையும் விட்டணும் அப்படின்ற மாதிரி தயாராகிட்டே இருக்கும்போது படத்தோட ஹீரோவை அந்த வீட்டுக்குள்ளதான் காமிக்கிறாங்க. சோ வெளியூர்ல இருந்து இங்க கதை எழுதணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. டெய்லி அவர் தலை கீழே தூங்கி அவரோட கதையை எந்த பக்கமா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த சிந்தனையில இருக்கக்கூடிய வழக்கம் போல அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வயசான நபரும் அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இந்த வயசான நபர் இங்க வேலை தான் செய்யறாரு அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இங்க வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபேக்டரி இருக்கும், அங்க போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வருவாருன்னு இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கான்வர்சேஷன் மூலமா காமிச்சுக்கிட்டே இருக்க இந்த மனுஷனும் கதை எழுதணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னும் கரெக்டான அந்த கோர் மாட்டவே இல்லைன்னு இருக்கும். இதனால மறுபடியும் ஒரு எழுதின விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க நாட்கள் போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல ரெண்டு பேரும் சாப்பாடு எல்லாமே செஞ்சு பகிர்ந்துண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அதே ஊர்ல இருக்க ஒரு லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த ஊர்ல ட்ரைனிங்காக வந்திருக்காங்க போல, வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட அப்பா கிட்ட போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுக்கு நடக்க முடியல, இதனால வாக்கிங் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் நான் அங்க இருப்பேன், இங்க ட்ரைனிங் வந்ததும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. வயசான நபர் வேலைக்கு தான் போயிடுவார் இல்லையா, இவர் தனிமையில தான் அந்த இடத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிமோட் வில்லேஜ் அப்படின்றதுனால அடிக்கடி கரண்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் கரண்ட் போக ஆரம்பிக்குது. ஜென்ரேட்டர் உதவியோட அங்க இருக்க அழகை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அந்த தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஜென்ரேட்டர் உதவியோட அங்க இருக்க டேங்க்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஊர்ல இருக்க இவரோட நண்பர் கால் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மூலமா நண்பரோட இடம் தான் இது அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் இந்த மனுஷன் நிறைய பேருக்கு கதை எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நின்னதே கிடையாது. தனக்குன்னு ஒண்ணு தன்னோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வரும்போது தான் ஸ்டக் ஆகி நிக்குது. எவனா அவனு பண்றியாடா, இந்த இடத்துக்கு நீ வரியாடா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட கேட்கும் போது இவரோட நண்பர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இதனால என்னால வர முடியாதுடா, அந்த இடத்த பத்திரமா பாத்துக்கொண்ட அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது நீ ஏதாவது கோளாறு பண்ணி அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் தோலை உரிச்சிருவாரான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போன வைக்க இந்த மனுஷன் பேசிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போறாரு, என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க ஒரு பெண் பயங்கர காயத்தோட ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து நடந்து கிடந்து வந்து பொத்துன்னு விழுந்து போக இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய் தூக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு நபர் கத்துற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ள இன்னொரு நபர் அடிப்பட்ட நிலையில கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு புரியல. ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு இவர் தங்கிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு தூக்கிட்டு போனார் இல்லையா அந்த பெண், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே அந்த பெண் இங்க இருக்காங்க. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியாம தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் இல்லைங்க, நான் தான் அவங்களை அங்க கூட்டு வந்தேன், ஆமா என்னாச்சுங்க, யாருங்க உங்களை இப்படி மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்துல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து பயந்துகிட்டே இருக்காங்க. இது மூலமாவே இவருக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அண்ட் எதனால இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. எதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் இவனை வேற ரூம்ல கொண்டு போய் போடுறேன், ஆனா இவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, அவன் மேல இருந்து கீழே விழுந்ததாலதான் அந்த காயங்கள், நீங்க அவனை இப்படியே விட்டீங்கன்னாவே சரியாயிடுவான், சோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பயந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அது அன்னைக்கு நைட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே போயிடுது. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த நபருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், சோ உங்களோட பேச்சை கேட்டு நான் அப்படியே விட முடியாது, இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது உதவி பண்ணலான்னு போகும்போது அப்பதான் அவங்க தயங்கி நேத்து நான் ஒரு இடத்துல இருந்து வந்தேன் இல்லையா, அந்த இடத்துலதான் என்னோட போனு பேக் எல்லாமே இருக்க போல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர முடியுமான்னு கேட்க இவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா தேட ஆரம்பிக்க அவங்களோட போய் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பேரெல்லாம் அந்த அடிப்பட்டு கிடக்கிறா இல்லையா, அவரோட போன் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. சோ யாருமே அந்த போனை எடுக்க முடியாத நிலையில ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இவர் பேக் எடுத்துட்டு போறதுக்குள்ள அவங்க ஒரு
பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. உடம்பு முழுக்க ரத்தத்தோட, கையில ஒரு கத்தியோட வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. சோ அடிப்பட்ட நபரை இவங்க சாகடிச்சிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தலை மேல கை வச்சுக்கிட்டு உட்கார இவங்க கண் கலங்கிக்கிட்டு இவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கு வாக்கிங் ஸ்டிக் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் திரும்பி வந்துருவோமா அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் கடுப்பாகிறார். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை கொல்றதுதான் உனக்கு நல்லதுன்னு பரிதா. இப்ப யாராவது வந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு உதவுற பாவத்துக்கு இது எனக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க உங்களோட ஃபேமிலியில இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா நீங்க போலீஸ் வரட்டும் நீதி கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்களா? என்ன மாதிரி தானே முடிவு எடுப்பீங்க. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே மொத்தமா நான் மட்டும்தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செயலை செஞ்சதால எனக்கு எவ்வளவு விளைவுகள் வரும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இது எல்லாத்தையுமே நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே புரியல அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை நினைச்சு ரிக்ரெட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு உதவிட்டோம், ஆனா அவங்க பண்ணது நம்ம ஃபுல்லா கேட்டதுன்னு சொல்லிட முடியாது. இதனால இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசான நபரும் வெளியில வேலைக்கு தான் போயிருக்காரு, நாளைக்கு ரிட்டர்ன் வந்துருவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்குள்ள இந்த டெட் பாடி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா ஊருக்குள்ள ஒரு திருவிழா போய்கிட்டு இருக்கு. இதனால ஒரு வாரத்துக்கு மேல இந்த டெட் பாடியை வெளியே கொண்டு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ இவரோட பிளான் என்ன அப்படின்னா அந்த திருவிழா முடிஞ்ச சமயத்துல ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய டேம் இருக்கு, அங்க கொண்டு போய் யாருக்கும் தெரியாம போய் ஏதாவது போட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். சோ அதுக்கு இப்ப திருவிழா முடியணும் இல்லையா? அது வரைக்கும் இந்த டெட் பாடியை சேஃபா வச்சாகணும். அந்த வீட்ல ஒரு யூஸ் பண்ணப்படாத ஒரு பாத்ரூம் இருக்கு, அந்த பாத்ரூம்குள்ள மூட்டையில கட்டி உள்ள கொண்டு போய் போட்டு கதவை மூடிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இவங்களும் அதாவது இந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்களை குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அவங்களோட உடம்புக்குள்ள இருக்க ரத்த கரைகள் எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதனால கூடவே அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இங்க போக ஆரம்பிக்குது. அது மூலமா நடந்து போச்சு. இதே மாதிரி அதாவது இந்த விஷயங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால இந்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. சோ உங்களோட ஃபேமிலியை மொத்தமா நீங்க இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் நீங்க கடந்து வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாமே கொடுக்க அவங்களுக்கு கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்ததை என்ன பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க கண் கலங்கிக்கிட்டு அந்த அமைதியான வீட்டுக்குள்ள இவங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் வயசான நபர் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறார். அண்ட் வந்ததும் பக்கத்துல இருக்க பொண்ணை பாக்குறாரு. ஒன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது அங்க இருக்க கதாநாயகன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊருக்குள்ள எவனும் ஒருத்தர் முகம் தெரியாத நபர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரியும் அவங்கள இவர் தான் காப்பாத்தி கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல அந்த மனுஷன் ஊர்க்காரங்க எல்லாருமே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த ஊர்க்காரனா இருக்க மாட்டான், வெளியூர்காரனாதான் இருக்கணும். இவனு கொல்லப்படாதமா, நீ இங்க வந்துட்டல இனிமேல் சேஃப் தாமா. அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் என் கையில மாட்டினா அப்படின்னா கண்டிப்பா அவனை நான் விட மாட்டேமா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு அந்த அம்மா அதாவது அந்த பெண் அந்த சம்பவத்துல இருந்து நொண்டி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வயசான நபர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. காலை காமிங்கம்மான்னு சொல்லி அந்த காயத்துக்கு மருந்துகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க ஒரு வாரத்துக்கு மேல இங்கதான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லையா, இதனால அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் போய் பழக ஆரம்பிக்கிறாங்க. பாத்ரூம் எல்லாமே ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அவங்களோட கால் அடிபட்டு இருக்கதால அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாயகன் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சோகங்கள் எல்லாத்தையும் ஒரு பகிர்ந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான நபர் மறுபடியும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃபேக்டரிக்கு போக அந்த சமயத்துலதான் இவங்களோட அந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா அதுல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. வயசான நபருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். அதனால ஒரு பெரிய முடிவெடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இப்போதைக்கு இந்த டெட் பாடியை வெளியே கொண்டு போய் புதைக்க முடியாது. இதனால அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே அதாவது அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு பெரிய டப்பு மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள நிறைய மண் எல்லாத்தையும் போட்டு லிட்ரலி அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அந்த ட்ரம்ல புதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை காமிச்சு ஒரு பெரிய கோணி இருக்கும் அதால சுத்தி கட்டிட்டார். இதனால அந்த பொணத்துல இருந்து நாத்தம் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்றத காமிச்சு வயசான நபர் வராரு. சுத்தி முத்தி பாக்குறாரு. என்னமோ இங்க நாத்தம் அடிக்குது, அது என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு. அந்த பெண் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னாடி ஒரு எலி செத்து போச்சு, அதுதான் இவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது அப்படின்ற மாதிரி பேசி மழுப்பி கிழப்பி விட்டதால அவர் இது பெருசா எடுத்துக்கல. இங்க எலித்தொலை நிறைய தாமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேஷுவலா கடந்து போக அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு அந்த நாத்தம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா அதை சுத்தி நிறைய சாம்பிராணி புகைகள் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ண ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க எந்நேரமும் தனிமையில உட்காந்து ஏதோ ஒன்றத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இவர் சந்தேகப்படுறாரு அப்படின்றத அவங்க கவனிச்சுட்டாங்க. இதனால வேகமா அந்த பாத்ரூம்குள்ள இருக்க டெட் பாடி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவர் தடுத்து நிறுத்துறாரு. இவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இதுக்கு மேல இந்த விஷயங்கள் எதையுமே என்னால ஒழிச்சு
வைக்க முடியாது, தப்பு எல்லாத்தையும் நான் தானே பண்ணேன், இது வெளி உலகத்துக்கு நானே ரிவீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சாவியை புடுங்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு, தேவையில்லாம தப்பான விஷயங்களை பண்ணி மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி அவங்கள சாந்தப்படுத்துறாரு. அது கூடவே இந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்கள சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சின்னதா ஒரு டேம் மாதிரி இருக்கும், அங்க நிறைய மீன்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால அங்க கூட்டு போய் மீன் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்றாரு அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணா. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த வயசானவர் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அது மூலமா ரொம்ப நேரம் ரிப்பேர்ல கிடந்த அந்த பாத்ரூம் சரி பண்ணணுன்றதுக்காக பிளம்பர் அங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. 2 பேருக்குமே ஷாக் ஆகுது. ஏன்னா டெட் பாடி அவங்க அங்கதான் வச்சிருக்காங்க, கண்டிப்பா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, வெளியில கொண்டு போக முடியாது, திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இதனால சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துலதான் இவனை புதைச்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 நபர்கள் அந்த சைடு வர ஆரம்பிக்கிறாங்க. எங்க மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்துல இவங்க டார்ச் எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டு பொறுமையா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த 2 நபர்களும் மௌனமா போயிடுறாங்க. இவங்க தோண்ட ஆரம்பிச்சு அந்த ட்ரம்ல இருக்க பணத்தை அப்படியே போட்டு மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில பரிச்சயம் இல்லாத ஒரு நபரை காமிக்கிறாங்க. வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட ஹெல்மெட் பட்டுன்னு வண்டியில இருந்து விழ ஆரம்பிக்குது. அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த இறந்து போன நபரோட போன் இருக்கு இல்லையா, அது இவரோட கைகளுக்கு கிடைக்குது. அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆன் ஆகல. இதனால தான் கூட எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலைகளும் முடிஞ்சிச்சு இல்லையா. அந்த சமயத்துல தான் ஹீரோயின் இத்தனை நாட்கள் நான் இங்க இருந்ததால இங்க இருந்து போகணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த டிராஜடியான சம்பவங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு, நீ இந்த லைஃபை மூவ் ஆன் பண்ணி வாழணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இப்ப புறப்பட்டு தான் ஆகணும், என்னோட ஃபேமிலியை நான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் லைட்டா சோகப்படுறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் கூடவே இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த தனிமை விரும்பியா இருந்த இந்த மனுஷனை இப்ப அவங்க கூட மிங்கிள் ஆகுற சமயத்துல அவங்க இங்க போறாங்களே அப்படின்ற ஒரு சின்ன சோகத்தோட கண்டினியூ பண்ணிக்கிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்க அவங்க இந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கைக்குள்ள இருந்து இந்த நினைவுகளை எடுக்கணும் அப்படின்றதுக்காக புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு இருக்க ஹீரோ என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, மறக்காம கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அவங்க ஆட்டோல ஏறி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முதல் வேலையா அவரோட நம்பரை டெலீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு டிராஜடியான சம்பவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு உதவுனது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரும் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, இதுல இருந்து இவங்க கடந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்த நினைவுகள் அழிக்கிறதோட முதல் படியா அவரோட நம்பர் அழிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டிலும் தமிழ்ல பாத்தீங்கன்னா மீதி இல்லைன்னா எஞ்சியது அப்படின்றத பொருள். சோ இவங்களோட வாழ்க்கையில மிச்சம் இருந்த அந்த டிராஜடியான சம்பவத்தை அப்படி தள்ளி வச்சுட்டு இவங்க பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல போன் கிடைச்சது இல்லையா, அந்த நபர்கிட்ட போக ஆரம்பிக்குது. சார்ஜ் எல்லாத்தையும் போட்டு போன் ஆன் பண்ணும்போது அந்த இறந்து போன நபரோட முகம் தெரிய ஆரம்பிக்குது. பட்டுன்னு லைட்டா பதட்டம் அடைகிறாரு. இதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபர்தரா ரிவீல் பண்ணாம இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நெறிக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.